அன்பிற்குரிய சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாம் இப்போது ஒரு ஹதீஸை பார்க்க உள்ளோம். குழந்தைகளை சபிக்கக்கூடாது, சபித்தால் பெற்றோர்களுக்குரிய நிலைமை என்ன என்பதை நாம் பார்ப்போம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ் பெருநாள் அல்லது நோன்பு பெருநாள் தினத்தன்று முஸல்லா எனும் தொழுகை திடலுக்கு புறப்பட்டு வந்தார்கள். ஆண்களுக்கு உரை நிகழ்த்திய பிறகு பெண்கள் பகுதிக்கு சென்று, பெண்கள் சமூகமே, தான தர்மங்கள் செய்யுங்கள், ஏனெனில் நரகவாசிகளில் நீங்களே அதிகமாக இருப்பது எனக்கு காட்டப்பட்டது என்று கூறினார்கள். அல்லாஹ்வின் தூதரே, எங்களுக்கு ஏன் இந்த நிலை என பெண்கள் கேட்டதும், நீங்கள் அதிகமாக சபிக்கிறீர்கள், மனக்கட்டுப்பாடு மிக்க அறிவுடைய ஆண்களின் புத்தியை அறிவாலும் மார்க்கத்தின் கடமையாலும் குறைவுடையவர்களாக நீங்கள் போகிவிடுவதை நான் காண்கின்றேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இதை அறிவிப்பவர் அபு ஸயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு, புகாரி 304. மேலும் நாம் சில குடும்பங்களில் பார்க்கிறோம், குழந்தைகள் தவறு செய்யும் பொழுது அந்த குழந்தையை கண்டிக்கும் பொழுதும் பெற்றோர்கள், தகப்பன்மார்கள் பெரும்பாலும் அவ்வாறு திட்டுவதில்லை. பெண்கள் காரம் திட்டும் பொழுது என்ன கூறிவிடுகிறார்கள் என்றால், சற்றென்று கல்ச்சல்லா போ, கொள்ளையில்லா போ, நாசமா போ என்று காதில் வாங்க முடியாத ஒரு அசிங்கமான வார்த்தையும் சாபத்தையும் சேர்த்து தன்னுடைய குழந்தைகளை திட்டிவிடுகிறார்கள். இப்பெற்றோர்கள், தாய்மார்கள் குறிப்பாக இதை கவனத்தில் கொண்டு தன்னுடைய பிள்ளைகளை வளர்க்க வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.